ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நைட் டியூட்டி பார்த்துட்டு வரவங்களால மார்னிங் ஹெவியான டிஃபன்லாம் சாப்பிட முடியாது. அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் வரப்பிரசாதம் சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு நல்லா தூங்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டோமேன்னு கவலைப்படவே வேணாம். அவ்வளோ போஷாக்கான ஒரு பவுடர் தான் இது. இந்த பவுடரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன பிறகு ஒரு பொருளாக இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது முந்திரி பருப்பை நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு ரெடி ஆயாச்சு, நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ரெண்டாவதாக பாதாம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா அதே மாதிரி வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வருங்க. ஒன்றுத்தையும் வறுக்கிறப்ப அதனுடைய வாசனை நல்லாவே வரும். இப்போ முந்திரி பருப்புக்கு அப்புறமேட்டு பிஸ்தா எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பிஸ்தாவை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் ஆற விட்டுக்குங்க. ஏன்னா அது மேலே தூள் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக வால்நட் சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி பொறுமையாக வறுத்துக்குங்க. எல்லாமே நல்லா வறுபடணும். அதே சமயம் எந்த நட்ஸுமே தீஞ்சிடக்கூடாது, அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிங்க. ஸ்டவ்னுடைய ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு வறுக்கிறப்ப கரெக்டாக வரும் நமக்கு. அடுத்ததாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் நல்லா வறுத்துக்குங்க. வேர்க்கடலை வறுபட்ட பிறகு தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கிங்க. ஏன்னா வேர்க்கடலை மேலே இருக்கக்கூடிய தோலை நம்ம ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது பச்சை பயிரை பொறுமையாக நல்லா வறுத்துக்குங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க, தீஞ்சு போயிடக்கூடாது, அதனுடைய நிறம் மாறி இருக்கணும். அடுத்ததாக உடைத்த கடலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்குங்க. உடைத்த கடலைக்கு அடுத்தபடியாக நான் சோளம் பயிறு எடுத்திருக்கேன், மக்காச்சோளம். கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்குங்க. மக்காச்சோளம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் பார்லி எடுத்திருக்கேன். இதையும் பொறுமையாக நல்லா வறுத்துக்கலாம். அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும். அடுத்ததாக நான் வறுக்க போகிறது பச்சரிசியும் நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும். எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வறுத்துக்குங்க. கடைசியாக ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி பொறுமையாக ஆற விடணும். ஆற விட்ட பிறகு தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஸ்தா வேர்க்கடலை இதை மட்டும் நல்லா தோலை புடைச்சி எடுத்துடணும். இப்போ தோல் தனியாக புடைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எதை அரைக்கிறது, செகண்டு எதை அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நல்லா ஆற விட்டுக்குங்க. இதில் பச்சரிசி, பார்லி, பச்சை பயிறு, சோளம், ஏலக்காய் இதை மட்டும் தனியாக எடுத்து அரைச்சிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். ஒரு 2-3 டைம் ஜலிச்சு அரைச்சிக்கிங்க. அப்போ தான் நல்லா நமக்கு நைஸ் பவுடர் போல் கிடைக்கும். அடுத்ததாக மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். விட்டு அரைங்க. ஏன்னா பாதாம்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரியும். நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கட்டியாக ஆகிடும். அதனால் மிக்ஸி சூடாகாமல் பார்த்து அரைச்சிக்கிங்க. இப்போ அரைச்ச 2 பவுடரையும் தனித்தனியாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ப்ரோட்டீன் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர், 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது காய்ச்சிட சூடான பால் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்ததாக மிச்சம் இருக்கிற பாலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்த மில்க் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.